லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்திச் சுருக்கம். நள்ளிரவில் இறங்கிய போலீஸ். குப்பை அள்ளி சென்னையை காத்தவர்கள் குப்பையைப் போல அள்ளிச் செல்லப்பட்ட சோகம். சென்னை மாநகராட்சி ராயபுரம் திருவிக நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக ஜூலை 16ஆம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 1ஆம் தேதி முதல் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். ரிப்பன் மாளிகை முன் பூந்தமல்லி நெடுஞ்சாலை நடைபாதையில் கூடாரம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் தூய்மை பணியாளர்கள் மட்டுமே போராடிய நிலையில் அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவால் போராட்டம் பெரிதானது. தொடர்ந்து பல்வேறு கட்சியினர், சினிமா பிரபலங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் போராட்டத்திற்கு தீர்வு காண அமைச்சர்கள் 8 முறைக்கு மேல் பேச்சு நடத்தியும் தோல்வியில் முடிந்தது. போராட்டம் நேற்று 13வது நாளாகவும் தொடர்ந்தது. இதையடுத்து போராட்டத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறதென வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர்களை நடைபாதையிலிருந்து அப்புறப்படுத்த ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் முறையாக அனுமதி பெற்று போராட்டம் நடத்தலாம் என அறிவுறுத்தப்பட்டது. முன்னதாக இரவில் 30க்கும் மேற்பட்ட பஸ்களை நிறுத்தி வைத்திருந்த போலீசார் கலைந்து போகுமாறு எச்சரித்த நிலையில் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென களமிறங்கிய போலீசார் போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து பஸ்ஸில் ஏற்றினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். தற்போது ரிப்பன் மாளிகை முன் இருந்த போராட்டக்காரர்கள் முழுதும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பதற்றத்தை தவிர்க்க சென்னை முழுவதும் போலீசார் ரோந்து சுற்றி வருகின்றனர். உட்காரடா, கழுத்தை நிறுத்தி தள்ளிய போலீஸ். நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். பணி பாதுகாப்பு கேட்டு சென்னை ரிப்பன் மாளிகை முன் போராடிய தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். திடீரென போலீசின் இந்த அதிரடி நடவடிக்கையால் பெண்கள் பலர் மயங்கி சரிந்தனர். தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் தரதரவென இழுத்து சென்றனர். நியாயம் கேட்டு வர மறுத்தவர்கள் தாக்கப்பட்ட சம்பவமும் நடந்தது. பஸ் உள்ளே வைத்து இளைஞர் ஒருவரை போலீஸ் தாக்கியது பதற வைத்தது. நாங்க திருட வந்தமா, கொள்ளையடிக்க வந்தமா, எங்க உரிமையை தானே கேட்டோம். சென்னையில் போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது செய்து பஸ்ஸில் ஏற்றினர். அப்போது அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அநியாயமாய் இருக்கு, நான் ஏன் போகக்கூடாது?
வீட்டை விட்டு போறேங்க, நான் எங்க போறேன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் என்ன அநியாயமா இருக்கு? என் வீட்டை விட்டு கிளம்பக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். கேட்டெல்லாம் சொல்ல முடியாது, நான் கிளம்புறேங்க. நீங்க கேட்டுதான் என் வீட்டுல நான் கிளம்பணும்னா இது சரியில்லைங்க. நான் என் வீட்டுல இருந்து எது வேணாலும் கிளம்புவேன். நீங்க என் வீட்டுல இருந்து நீங்க கேட்டு சொல்லி நான் வீட்டுல இருந்து கிளம்புனா சரி கிடையாது. இது நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். நான் என் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு ஐ ஹாவ் ஆல் ரைட். என் வீட்டுல இருந்து போறதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நான் கிளம்புவேன், அவ்வளவுதான். சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் 13 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என இன்று கோர்ட் உத்தரவிட்டது. அரசு தரப்பில் மாலை நடந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த உடன்பாடும் எட்டவில்லை. தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்ல கூறி ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். மாலை 5 மணி அளவில் அவர்களை சந்திக்க வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அறிவித்தார். சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து காரில் புறப்பட்ட போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினார். வீட்டை சுற்றி போலீசை நிறுத்தி அவரை அங்கு செல்லக்கூடாது என வலியுறுத்தினர். என்னை வீட்டில் இருந்து வெளியே செல்லக்கூடாது என சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என தமிழிசை வாக்குவாதம் செய்தார். ஏன் போகக்கூடாதுன்னா என் வீட்டை விட்டு போறேங்க, நான் எங்க போறேன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் என்ன அநியாயமா இருக்கு? என் வீட்டை விட்டு கிளம்பக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். கேட்டெல்லாம் சொல்ல முடியாது, நான் கிளம்புறேங்க. நீங்க கேட்டுதான் என் வீட்டுல இருந்து நான் கிளம்பணும்னா இது சரியில்லைங்க. நான் என் வீட்டுல இருந்து எது வேணாலும் கிளம்புவேன். நீங்க என் வீட்டுல இருந்து நீங்க கேட்டு சொல்லி நான் வீட்டுல இருந்து கிளம்புனா சரி கிடையாது. இது நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். நான் என் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு ஐ ஹாவ் ஆல் ரைட். என் வீட்டுல இருந்து போறதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நான் கிளம்புவேன், அவ்வளவுதான். தொடர்ந்து காரில் புறப்பட்ட தமிழிசை ரிப்பன் மாளிகை சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். கோர்ட் உத்தரவை மீறி போராட்டக்காரர்களை சந்தித்ததாக தமிழிசை மீது சென்னை போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழிசை தடுத்து நிறுத்தம், நயினார் நாகேந்திரன் கண்டனம். சென்னை மாநகராட்சியில் 5-6 மண்டலங்களில் தூய்மை பணி ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து ரிப்பன் மாளிகை அருகே கடந்த 13 நாட்களாக போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். தூய்மை பணியாளர்களை நேற்று மாலை சந்திக்கவிருந்த முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் வீட்டிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். இதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் 285 படி பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் கடந்த 12 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை சந்திக்கவிருந்த தமிழக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் கவர்னருமான சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை வீட்டிலேயே தடுத்து நிறுத்த முயன்ற அறிவாலய அரசின் அடக்குமுறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொதுமக்களின் நலனுக்காக போராடும் அரசியல் கட்சி தலைவர்களை திமுக அரசு ஒடுக்க நினைப்பது ஜனநாயக படுகொலை. தூய்மை பணியாளர்களின் துயரங்களுக்கு செவிமடுக்காத திமுக அரசுக்கு அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவோர்களை தடுப்பதற்கு மட்டும் என்ன உரிமை இருக்கிறது? தமிழகத்தில் தங்களின் உரிமைகளை கேட்டு போராடுபவர்களையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களையும் கைது செய்து ஜனநாயக குரல் வலையை நெரிக்கும் விடிய அரசுக்கு கூடிய விரைவில் முடிவு கட்டப்படும் என தெரிவித்துள்ளார். அவங்க மட்டும் இல்லைன்னா சென்னை நாரிடும். துப்புரவு பணியாளர்களின் பணியை நிரந்தரமாக்குவோம் என பொய்யான வாக்குறுதி கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டார் என்று அன்புமணி கூறியுள்ளார். இன்னைக்கு சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன எதுக்கு போராடுறாங்க? துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னை நாரிடும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும் ஐயா. நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அள்ளணுமே. நான் அங்க போறப்போ சென்னையில போறப்போ கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் இங்க ஊர்ல 2 மணி 3 மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலைன்னா சென்னையில நாங்க நடமாட முடியுமா? யாராவது? கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? நீ வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளருடைய நிலையை, அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து
இன்னைக்கு அமைச்சர் கூட பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி. அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க? முதலமைச்சருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல, நம்முடைய பிரச்சனையும் கூட. இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அக்காமார்களே, தாய்மார்களே, முக்கியமாக பெண்கள் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். தெளிவாக இருங்கள். கல்வியில் சிறந்த தமிழகத்தை கொலைகளமாக மாற்றிய திமுக. அதிமுக ஆட்சியில் கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழகத்தை கொலைகளமாக திமுக அரசு மாற்றிவிட்டது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் ஒரு மாணவருக்கு கை முழுமையாக சிதைந்துள்ளதாகவும் மற்றொரு மாணவருக்கு கண்ணில் காயம் எனவும் செய்திகள் வருகின்றன. கல்வியில் சிறந்த தமிழகம் என்ற புகழோடு அதிமுக ஆட்சியில் இருந்த தமிழகத்தை திமுக அரசு பள்ளி மாணவர்களிடையே கத்திக்குத்து, புத்தக பையில் அரிவாள், அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு என்ற நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு வருவதற்கும் வழக்கம் போல் தனிப்பட்ட காரணம் என கூறி நியாயப்படுத்த திமுக அரசு நினைத்தால் அதற்கு இப்போதே வெட்கி தலைகுனிந்து கொள்ளட்டும். அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது முதல்வர் ஸ்டாலின் வெடித்துக்கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா? நான் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கான கேள்விகளை குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்டால் மட்டும் பம்மி பதுங்கிக் கொள்வது ஏன்? படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள், வெடிகுண்டுகள் அல்ல. நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயுதங்கள், வெடிகுண்டு என தமிழகத்தை கொலைகளமாக மாற்றி வரும் திமுக ஆட்சியிடமிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முருக பக்தர்கள் முதுகில் குத்திய திமுக அரசு, காடேஸ்வரா கண்டனம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழி பலியிட தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்குகளை மதுரை ஹைகோர்ட் கிளை விசாரிக்கிறது. அதில் திமுக அரசின் காவல்துறை மலையில் ஆடு, கோழி பலியிடுவது காலங்காலமான வழக்கம், நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடை இல்லை என அப்பட்டமான பொய்யை கோர்ட்டில் கூறி முருக பக்தர்களின் முதுகில் குத்தியுள்ளது. மதுரை கலெக்டர் மற்றும் திமுக அரசு சார்பிலான வாதங்களில் திருப்பரங்குன்றம் மலை நீண்ட காலமாக சிக்கந்தர் மலை என்றே அழைக்கப்படுகிறது. ஆடு, கோழி பலியிட்டால் தீட்டு என்பது மனித சமூகத்துக்கு எதிரானது. 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு பலியிட்டுத்தான் வழிபடுகின்றனர் என அபத்தமான சிண்டு முடிக்கும் வாதத்தை முன்வைத்துள்ளனர். ஆங்கிலேய ஆட்சியிலேயே மலை முழுவதும் கோயிலுக்கே சொந்தமென தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் திமுக அரசு பொய்வாதங்களை முன்வைத்து கோயிலின் புனிதத்தை கெடுக்க முயற்சிப்பது கண்டனத்துக்கு உரியது. இந்து அறநிலையத்துறை சார்பில் வலுவான வாதங்களை முன்வைத்து கோயிலுக்கு ஆதரவாக உள்ள முந்தைய தீர்ப்புகளை எடுத்துரைக்க வேண்டும். மலையில் தீபமேற்ற கோர்ட் பிறப்பித்த உத்தரவை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். முருக பக்தர்களின் உணர்வுகளுக்கு திமுக அரசு மதிப்பளிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.